Hello students, welcome to Thanga Kanitham. இன்னைக்கு நாம 9th standard maths chapter 4 exercise 4.3ல 5th problem பார்க்கலாம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in a circle AB and CD are the two parallel chords with the center O அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி chordsனா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கிள்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் டிரா பண்ணீங்கன்னா அதுதான் வந்து கார்ட். அப்போ ஒரு கார்டு அப்படிங்கிறது இப்படி இருந்திருக்கலாம், இல்லைனா இப்படி இருந்திருக்கலாம், இல்லைனா இப்படி இருந்திருக்கலாம். ஓகே, பட் எனிஹவ் அந்த சர்க்கிளில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த லைன் செக்மெண்ட் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல இந்த மாதிரி ரெண்டு கார்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று ஏபி, இன்னொன்று சிடி. இந்த ரெண்டு கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பேரலா இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ இங்க ஒரு கார்டு நான் எடுத்துக்கிறேன், இதோட நேம் நான் ஏபி அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு கார்டு எடுத்திருக்கேன், அதோட நேம் சிடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு கார்டும் பாருங்க பேரலா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வித் சென்டர் ஓன்னு கொடுத்ததுனால இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இங்க எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் தான் ஓ. அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, ரேடியஸ்னா என்ன அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு இருக்க டிஸ்டன்ஸ், அதாவது சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட், அது எந்த பாயிண்டானாலும் இருக்கலாம், அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா ரேடியஸ். ஓகே, சரி, அதுபடி பாத்தீங்கன்னா இந்த பி பாயிண்ட் பாருங்க, இது சர்க்கிள் மேல இருக்கு. இந்த பி பாயிண்ட்டுக்கும் ஓக்கும் இன் பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் ஓபி. ஓகே, இது வந்து 10 சென்டிமீட்டர், ஏன்னா அதுதான் அதோட ரேடியஸ். அதே மாதிரி இங்க ஓ பாயிண்ட் இது வந்து சென்டர் பாயிண்ட், டி பாயிண்ட் வந்து சர்க்கிள் மேல இருக்கு. இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்றோம். இதோட லென்த்தும் 10 சென்டிமீட்டர் தான், ஏன்னா இதுவும் அதோட ரேடியஸ் தான். ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. such that AB is equal to 16 cm and CD is equal to 12 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த AB இருக்கு பாருங்க, இதோட லென்த் 16னும் CD வந்து 12னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இந்த AB வந்து 16 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் CD வந்து 12 சென்டிமீட்டர். அதையே நாம இங்க எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ட்ஸ். இந்த ரெண்டு கார்டுக்கும் இன் பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த கார்டுக்கு ஒரு லைன் ஒன்று நான் டிரா பண்றேன். இந்த லைன் வந்து எப்படி இருக்கும்னா இந்த கார்டுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டாரா இருக்கும். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் இந்த கார்டை ரெண்டு பாதியா பிரிச்சிடும். ஓகேவா? இதோட ஃபுல் லென்த் வந்து 16 சென்டிமீட்டர். அப்ப அதுல ஹாஃப் என்ன வரும்? 16ல ஹாஃப் வந்து 8 சென்டிமீட்டர் வருமா? ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நாம ஒரு நேம் கொடுத்துடலாமா? இது வந்து எம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? அப்போ இந்த எம்பியோட வேல்யூ என்னன்னா 8 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து, அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த கார்டு சிடிக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் ஒன்று நான் டிரா பண்றேன். ஓகே, அந்த லைன் எப்படி இருக்கும்னா இது பர்பண்டிகுலராகவும் இருக்கும். இந்த கார்டு சிடியை அது பாதியா பிரிச்சிடும். ஓகே, ரெண்டு ஹாஃபா அது ஸ்ப்ளிட் அப் பண்ணிடும். இதோட ஃபுல் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர். அப்ப அதுல பாதி என்ன இருக்கும்? 6 சென்டிமீட்டர் தானே. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துடலாமா? என்னு நேம் கொடுத்துடலாம். அப்ப என்டியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், ஏன்னா அதுல பாதி தான் அது இருக்கும். ஓகே, சரி, இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிளா. இது வந்து உங்களுக்கு என்ன கிளியரா தெரியறதுக்காக இங்க நான் உங்களுக்கு ரஃப்ல வந்து டிரா பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து ஓ, இது பி, இது எம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஓபியோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். எம்பியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். ஓஎம் தெரியுமானா அது நமக்கு தெரியாது. சரியா? சரி, கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. இந்த ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் என்னது? எம்என். கரெக்டா? எம்என் இதுதான் வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்ட்ஸ். இதான் வந்து கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் இந்த எம்என் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா எம்ஓ பிளஸ் ஓஎன்னா இருக்கும். எம்ஓ பிளஸ் ஓஎன். ஓகே, அப்ப இந்த எம்ஓட வேல்யூவும் அதுக்கப்புறம் ஓஎன்னோட வேல்யூ இது ரெண்டுத்தையுமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ எடுத்து இங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு எம்என்னோட வேல்யூ கிடைச்சிடும். இந்த mn தான் என்ன நம்ம சொல்லியிருந்தோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்ட்ஸ். ஓகேவா?
சரி, அதுக்காக தான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் நாம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இதில் ஒரு ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி இருக்கு. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த ஓபிங்கிற சைடு தான் இதோட ஹைபோட்டனஸ். ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால இந்த இடத்துல நாம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்க முடியும். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரம். கரெக்டா? இதுல ஹைபோட்டனஸ் அப்படிங்கிறது ஓபி. ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடு என்னது? ஓஎம், அதுக்கப்புறம் எம்பி. ஓகே, அப்போ என்ன வரும்? ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்பி ஸ்கொயர். இதில் ஓஎம்மோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்பியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர், அதனால் 8 ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஓபியோட வேல்யூ தெரியுமானா தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 10. ஸோ அதை நாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கு. 10 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100ன்னு வரும். ஓஎம் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64ன்னு கிடைக்கும். இந்த 64 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 100 மைனஸ் 64ன்னு வரும். அதுதான் வந்து ஓஎம் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ 100லேருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஓஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. அப்போ ஓஎம்மோட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. இப்போ 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். ஓஎம்னாலும் எம்ஓனாலும் ரெண்டுமே ஒன்று தான். இதோட மீனிங் ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் எம்ங்கிற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஏன்னா கொஸ்டினில் டேட்டாஸ் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால நானும் இதை சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த ட்ரையாங்கிளை நாம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது என்னன்னா ஓஎன்டி. கரெக்டா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஓ, இது டி, இந்த பாயிண்ட் என். ஓடியோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். என்டியோட வேல்யூ தெரியுமானா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களான்னா அது கொடுக்கல. பட் இந்த கார்டு சிடி இருக்குல்ல, அதோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேவா? இது ஃபுல் லென்த் வந்து 12. இந்த ஓஎன் அப்படிங்கிறது என்னன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து கார்டுக்கு டிரா பண்ண லைன். அந்த லைன் எப்படி இருக்கும்? அது ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டாரா இருக்குமா? அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி கிடைக்குமா? அதுக்கப்புறம் இந்த லைன் என்ன பண்ணும்? சிடிங்கிற இந்த கார்டை 2 பாதியா கட் பண்ணி போட்டுடும். அப்போ சிஎன் அண்ட் என்டி ரெண்டுத்தோட வேல்யூ இந்த இடத்துல நமக்கு சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி சிடி அப்படிங்கிறது என்னன்னா சிஎன் பிளஸ் என்டி, இது ரெண்டுமே சேம் தான் சொல்லிட்டோம். இப்போ சிஎன் பிளஸ் சிஎன் எழுதிக்கலாம். சிடியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 2cn ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னா சிஎன்னோட வேல்யூ 12/2 போட்டிங்கன்னா 6 சென்டிமீட்டர்னு வரும். இந்த ஷார்ட் ஃபார்ம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபுல் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ அதில் பாதி லென்த் என்ன வரும்? 12 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 சென்டிமீட்டர். இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ என்டி அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர். ஓகே, இந்த இடத்துல நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது, அதனால். ஓகே, சரி. அப்போ இதில் ஹைபோட்டனஸ் என்ன வரும்? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தானே ஹைபோட்டனஸ். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேல்யூ என்னது? ஓடி தானே. ஓகே, ஸோ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்டி ஸ்கொயர்னு வரும். ஓடி வந்து 10 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓஎன் தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். என்டி வந்து 6, அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100ன்னு வரும். ஸோ ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36ன்னு வரும். இதில் நமக்கு தேவை ஓஎனோட வேல்யூ தான், அதனால் அது மட்டும் அங்கே இருக்கட்டும். எக்ஸ்ட்ராவாக இருக்க 36 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. 100 மைனஸ் 36ன்னு வரும். இப்போ 100லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 64ன்னு கிடைக்கும். ஸோ 64 is equal to ON square. இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ON square equal to 64. நமக்கு தேவை ON தான். ஸோ ON is equal to square root of 64. 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ONனாலும் NOனாலும் ரெண்டும் ஒன்று தான். அதோட மீனிங் ஓக்கும் Nக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். இது எவ்வளோனா 8 சென்டிமீட்டர். ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட டயக்ராமுக்கு வரலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ரெண்டு கார்டுக்கு இன்பிட்வீன் இருக்க டிஸ்டன்ஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? MN அப்படின்னு சொல்லியிருந்தோம். MN அப்படின்னா என்னது? MO பிளஸ் ON. MN ஈக்குவல் டு MO பிளஸ் ON. இதில் MOவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அது OM ஈக்குவல் டு MO ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம்? 6 சென்டிமீட்டர்.
அதை எடுத்து போட்டுக்கலாம். ப்ளஸ் என்ஓனாலும் ஓஎன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அதோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 14 சென்டிமீட்டர்னு வரும். ஓகே, இந்த எம் தான் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ parallel chords. Distance between two parallel chords AB and CD is 14 centimeter. Okay, சரி, இதுதான் வந்து கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.